Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம 30 days of free மெஹந்தி கிளாஸில் வந்து டே 16 தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய 30 days of free மெஹந்தி கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் அந்த வீடியோவை பார்த்து நம்மளுடைய 30 days ஆஃப் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த டே 16 கிளாஸில் வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஷேடிங்ஸ். எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஷேடிங் உண்டு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஷேடிங்கை வந்து நீங்கள் எந்த பிளேஸ்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து லீவ்ஸில் யூஸ் பண்ணுவீங்க, பின்ன வந்து பார்டர் அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, பின்ன எலஃபேண்ட் வேறு வந்து நீங்கள் நிறைய டிசைன்ஸ் போடும்போது அந்த பிளேஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஷேடிங்கை யூஸ் பண்ணுவீங்க. நிறைய டிசைன்ஸில் இந்த ஷேடிங் வந்து வரும். இப்போ நம்ம வந்து இந்த ஷேடிங் வந்து நான் ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஷேடிங் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஷேடிங்கை வந்து பார்க்கலாம். இது நான் உங்களுக்கு இப்போ சொல்லி தரணுங்கிறதுக்காக நானே ஒரு டிசைன்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து இந்த பிளேஸ்லேருந்து நம்ம இப்படி மேலே எடுக்கிறோம். இதுக்கு நீங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம். இந்த இடத்துலேருந்து இப்படி நம்ம மேலே எடுக்கிறோம். ஓகே, ஓகே. இது வந்து என்னென்னா நார்மல் ஷேடிங். சரியா? நான் எப்படின்னு இதுக்கு உள்ளே ஒரு இப்படி போட்டு காமிக்கிறேன். இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டிப்பில் வந்து நீங்கள் பிடிச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக அப்படி நம்ம கீழே வைக்கணும். தெரியுதா? இப்படி வச்சுட்டு இதில் இருந்து லைட்டாக இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுத்து இப்படி நீங்கள் போட்டால் போதும். இது வந்து நார்மல். ஓகேவா? இது வந்து நார்மல். நம்ம செகண்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். செகண்ட் ஷேடிங் எப்படி அப்படின்னா சர்க்கிள்ஸ். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணுன்னா இப்படி ஒரு இடத்துல வச்சுட்டு இப்படி சர்க்கிள் மோஷனில் நீங்கள் இப்படி கொடுத்துட்டே இருக்கணும். அதை நம்ம இப்போ இதுக்குள்ளே கொடுக்கலாமா? அப்படி நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல அது தெரியுதா? இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த பேஸ்ட் வந்து இதாகும். அப்போது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷேடு மாதிரி தெரியும். தெரியுதா உங்களுக்கு? நான் உள்ளே போட்டு காமிக்கிறேன். தெரியுதா? இது வந்து என்னென்னா சர்க்குலர். ஓகே, நெக்ஸ்ட் தேர்டு வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இப்படி டார்க்காக எடுங்க. டார்க்காக எடுத்துட்டு கொஞ்சம் அப்படி லைட்டாக கொடுங்க. தெரியுதா? அடுத்த டார்க்காக எடுப்போம், அடுத்தது லைட்டாக கொடுக்கணும். இப்போ என்னென்னா இப்படி ஒரு இது கொஞ்சம் அப்படி பெருசாக இருந்து அது மீன்ஸ் கொஞ்சம் டார்க்காக இருந்து அப்படின்னா அதுக்கு அப்புறம் உள்ளதை கொஞ்சம் அப்படி லைட்டாக கொடுங்க. அடுத்து அப்படி டார்க்காக கொடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக கொடுங்க. இது வந்து ஒரு ஷேடு. புரியுது நான் எப்படி சொல்கிறேன்னு? ஃபர்ஸ்ட் வந்து இப்படி கொஞ்சம் டார்க்காக கொடுத்துட்டு அடுத்த கொஞ்சம் அப்படி லைட்டாக கொடுங்க. அடுத்து அப்படி கொஞ்சம் டார்க்காக கொடுத்துட்டு அப்படி லைட்டாக கொடுங்க. புரியுதா நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு? நான் உள்ளே கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இப்படி கொஞ்சம் டார்க்காக போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக எடுங்க. அடுத்து இப்படி கொஞ்சம் டார்க்காக போட்டுட்டு இப்படி லைட்டாக எடுங்க. உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால ஸ்டார்டிங்கில் நீங்கள் கொஞ்சம் அந்த ஷேட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் லைட் ஷேட் போட்டாலும் டார்க் ஷேட் போட்டாலும் உங்களுக்கு சேம் மாதிரி தான் இருக்கும். அதை நினச்சோன்னு ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு வந்து இனி ஃப்யூச்சரில் நீங்கள் போட்டு லேர்ன் பண்ண உங்களுக்கு ஈஸியாக ஷேட்ஸ் எல்லாம் போட வந்துடும். ஓகேவா? அப்போ இது வந்து என்னது? டார்க்கு அண்ட் லைட்டு. ஓகே, டார்க் அண்ட் லைட்டு நம்ம எப்படி போட்டோன்னு தெரியுதுல்ல? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபோர்த் டிசைன் என்ன அப்படின்னா ஃபோர்த் டிசைன் வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம்?
இந்த டபுளில் கொடுக்கலாமா? 4th டிசைன் வந்து எப்படின்னா நார்மல் டிசைன் போல் தான் நாம் அப்படின்னா மேலேருந்து இப்படி எடுக்கிறோம். இது வந்து இப்படி தான் நம்ம மேலே போடுறோம். ஓகேவா? இப்படி நம்ம இது வந்து மேலே. ஓகேவா? ஷேட்னாலே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அது வந்து நீங்கள் ஃப்ளவரில் எல்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூனிக்காக தெரியும். இப்போ இந்த டிசைனில் போடுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் யூனிக்காக தெரியாது. நீங்கள் வந்து ஃப்ளவர் டிசைனில் போடும்போது உங்களுக்கு நல்ல யூனிக்காக தெரியும். இப்போ நம்ம இது வந்து மேலேயும் கீழேயும் போட்டிருக்கோம். மேலே போடும்போது என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கொஞ்சம் அப்படி ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல அப்படி கீழே அப்படி கொண்டு வந்து லைட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி கீழே இருந்து போடும்போது நான் நார்மல் டிசைனில் சொல்லி தந்தோம்ல அதை போல தான் இப்படியே போடணும். மேலே இருந்து போடும்போது இந்த மாதிரி போடணும். ஓகேவா? இது வந்து என்னது? டபுள். ஓகே, இது வந்து டபுள். இனி வந்து 5th டிசைன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து டார்க்காக இப்படி நம்ம கொடுக்குறோம். இப்படி டார்க்காக கொடுத்துட்டு இந்த இடத்துல இனி நம்ம எந்த ப்ரெஸ்ஸுமே பண்ணாண்டா இந்த இடத்துல இருந்து இந்த இங்கே ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கோம்ல அதில் இருந்தே நம்ம வந்து பேஸ்ட்டை வந்து எடுக்க போகிறோம். அதிலிருந்தே நம்ம ஒரு ஷேடிங் மாதிரி கொடுக்க போகிறோம். நம்ம கூடுதலாக எந்த பேஸ்ட்டுமே கொடுக்க வேண்டாம். ஓகே, இது உங்களுக்கு நிறைய இடத்துல இந்த மாதிரி யூஸ் ஆகும். ஓகே, இது வந்து ஸ்மட்ஜு. பார்க்கவே ரொம்ப அது நேம்லேயே இருக்குது ஸ்மட்ஜுன்னு, அதனால் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஸ்மட்ஜாக தான் இருக்கும். நம்ம இதிலேருந்து இப்படி எடுக்கிறோம், தெரியுதில்ல? ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி போட்டுட்டு அதிலேருந்து நம்ம இப்படி எடுக்கிறோம். அவ்வளோதான். நீங்கள் இப்படி எடுக்கும்போது அதே மாதிரி தான் பேஸ்ட் வந்து உங்களுக்கு டிப்பில் வந்து அப்படியே நிற்கும். நம்ம அதெல்லாம் மேனேஜ் பண்ணி நம்ம இந்த டிசைனை வந்து நீட்டாக அப்படியே போடணும். ஓகேவா? இனி நம்ம வந்து 6th டிசைன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சும்மா பேஸ்ட்டு வெளியே வராத மாதிரி நம்ம இந்த மாதிரி கொடுக்க போகிறோம். அந்த ஷேடு மட்டும்தான் நிற்கணும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரியும் போடலாம். இது வந்து இந்த பிளேஸில் போடக்கூடிய டிசைன் கிடையாது. நான் உங்களுக்கு நார்மலாக சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்காக நானே வந்து சும்மா ஒரு டிசைனை போட்டுட்டு அந்த இடத்துல உங்களுக்கு நான் இப்படி சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நம்ம எப்படி போடணுன்னா இப்போ நம்ம காலில் எல்லாம் போடுவோம்ல, காலில் போடக்கூடிய டிசைனில் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட வேண்டியது இருக்கும். சரியா? இப்போ வந்து இது ஒரு டிசைன். இப்போ இது பார்த்துட்டு நீங்கள் வந்து இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது ஒரு டிசைன். இது எப்படின்னா காலில் நம்ம போடுவோம்ல அதுக்காக தான் இந்த டிசைன். இது வந்து ஒரு ஷேடிங். இப்போ நம்ம காலில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி வச்சுட்டு இந்த விரலை வச்சு நம்ம இப்படி எடுத்து விடுவோம். புரியுதா? நம்ம விரல் தான் இதுக்கு தேவைப்படும். ஓகேவா? நீங்கள் இதை பார்த்துட்டு இது என்ன டிசைன் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. ஓகேவா? இனி இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுவோமா? என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இது ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா நார்மல் டிசைன். நார்மல் டிசைன் நம்ம எப்படி பார்த்தோம்? இப்படி நம்ம சும்மா இப்படி கீழே இருந்து இப்படி மேலே அப்படி கொடுக்குறோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வைக்கக்கூடிய இடத்துல ப்ரெஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணி விட்றோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம்? சர்க்கிள் பார்த்தோம். சர்க்கிள் வந்து சர்க்கிள் மோஷன்லேயே நம்ம இப்படி கொண்டு போய் நம்ம இந்த டிசைனை ஃபில் பண்ணணும். தேர்டு வந்து என்ன பார்த்தோம்? டார்க் அண்ட் லைட்டு. டார்க் அண்ட் லைட்னால் ஃபர்ஸ்ட் டார்க்காக எடுத்துகிட்டு அடுத்த கொஞ்சம் லைட்டு, அடுத்த கொஞ்சம் டார்க்காக எடுத்துகிட்டு அடுத்த கொஞ்சம் லைட்டு, அப்படி பார்த்தோம். அடுத்தது வந்து 4th டிசைன் எப்படி பார்த்தோம் அப்படின்னா டபுள் வந்து நார்மல் மாதிரி தான். நார்மல்னால் ஃபர்ஸ்ட் வந்து அப்படி மேலேருந்து எடுக்கிறோம். அப்போ அதே இடத்துல மேலேருந்து நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்துட்டு கீழே வரும்போது நம்ம கொஞ்சம் ப்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணி விடணும். அதே மாதிரி தான் கீழே இருந்தோம் இப்படி எடுக்கிறோம். அடுத்த உள்ள ஷேடு எப்படின்னா ஸ்மட்ஜ் ஷேடு. இப்படி கொடுத்துட்டு நம்ம இதில் இருந்தே நம்ம வந்து ஷேடை வந்து உருவாக்கும். அடுத்த லாஸ்ட் உள்ளது வந்து என்னென்னா நம்மளே இப்படி கொடுத்துட்டு நம்ம ஹேண்டை வச்சு நம்ம வந்து அதை ஸ்மட்ச் பண்ணி விட்டுறோம். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் 6 ஷேட்ஸ் பார்த்துருக்கோம். இனி வந்து உங்களுக்கான க்ரியேட்டிவ் ஒர்க் என்னென்னா 7 and 8 நீங்களும் இந்த மாதிரி ஒன்று போட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு ஷேடு, உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு ஷேடை வந்து
க்ரியேட்டிவ் ஒர்க்காக போட்டு நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணணும். அதாவது இந்த 6 டிசைனை நீங்கள் போட்டுட்டு அப்புறம் வந்து 7 and 8 டிசைனையும் கூட நீங்களே ஆட் பண்ணி உங்கள் க்ரியேட்டிவ் ஒர்க்கை எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். இப்போ நான் ஒர்க்கு கூட சொல்கிறேன். இப்போ வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து, அதாவது இந்த ஷேடெல்லாம் வந்து இந்த டிசைனுக்குள்ளே வரக்கூடியது கிடையாது. நான் உங்களுக்கு சொல்லி தரணுங்கிறதுக்காக நான் இந்த டிசைனை வந்து நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஷேடிங்கும் ஒவ்வொரு இடத்துல வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்படி இருக்குன்னு வைங்க. இந்த இடத்துல வந்து நம்ம அப்படி ஷேட் கொடுக்கணும். தெரியுதா உங்களுக்கு நான் ஷேட் கொடுக்குறது? இந்த மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த டிசைனும் அப்படி தான். ஓகேவா? இந்த டிசைனும் அப்படி தான். இது வந்து ஒரு இதில் வரக்கூடியது. நான் உங்களுக்கு இது எப்படி போடணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்லி தந்திருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து இந்த டே 16ல் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ஷேடிங் படித்தோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.